கொரோனா வருவதற்கு முன்பதாக 2018 ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டார்கள். மிகப்பெரியதான ஒரு பேண்டமிக், அதாவது ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது அதை எடுத்து நாங்கள் சொல்லும் பொழுது அவங்க இப்படிதான் பயமுறுத்துறதா இவங்க வேலை அப்படி என்று சொன்னார்கள். 2019 லாஸ்ட்ல வந்துச்சு. 2020 லாக்டவுன் போட்டாங்க. ஆனா 2018 ஐநா சபை சொல்லிருச்சு. சொன்னது ஐநா சபை தான். ஐநா சபை சொல்லுதுன்னு தான் நாங்க சொன்னோம். சொன்ன ஐநா சபையை விட்டுட்டாங்க. எடுத்து சொன்ன எங்களை தான் முடிச்சுக்கிட்டாங்க. இவருக்கு இதே வேலை அப்படின்னு சொன்னாங்க. இப்பவும் திருப்பியும் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், இதை சொல்லி இருக்கிறது யூஎன், ஐநா சபை, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ், அவங்க சொல்லி இருக்கிறார்கள். கவனியுங்கள், இது அவர்கள் சொல்லி இருக்கிறது. ரஷ்யா உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். உணவு தட்டுப்பாட்டால் உலகம், இதே தான் அவங்க கொரோனா வருவதற்கு முன்பதாக சொன்னாங்க. மிகப்பெரியதான ஒரு வைரஸ் வருகிறது, அதனால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று சொன்னார். அவங்க சொல்லி 2 வருஷத்துல அது வந்துச்சு. இது 2023 அவங்களே சொல்லியிருப்பாங்க, கொரோனாவினால பொருளாதாரத்தினால மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வருகிறது என்று சொல்லி. இப்போ அந்த காலம் ஆரம்பிச்சிருக்கு. உலகளாவிய மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று போய்கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய பஞ்சம், உலகளாவிய பஞ்சமா இருக்கு. இந்த 2-3 நாட்களாக நீங்கள் போய் சூடான் நாட்டு செய்தியை படித்து பாருங்கள். சூடான் தேசம் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தில் போகுது. இந்த மாதிரி அந்த செய்தி அப்படியே இருக்கு. ஆனா நாங்க இன்னும் எடுத்து வைக்கல. அந்த செய்தி அப்படியே இருக்கு. சரித்திரத்துல இத்தனை கோடி பேர் பட்டினியா சாகிறத நீங்க பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு சம்பவம் சூடான்ல நடக்க போதுன்னு எழுதியிருக்கிறாங்க. பல கோடி பேர் ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்களாம். அவர்களுக்கு என்ன சாப்பிடுறதுன்னு கூட அங்க யோசிக்கவே முடியாதாம். அவ்வளவு மோசமான நிலைமை சூடான்ல போயிட்டு. இது சூடான் என்பது நமக்கு சொல்றாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்பாக மடகஸ்கர் பகுதி, ஹைத்தி பகுதி எல்லாம் மிக மோசமான நிலைமை இருந்தது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உலகளாவிய ஒரு பக்கம் மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று போது. 2030க்குள்ள இந்தியால மட்டும் 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதுன்னு சொல்றாங்க. பாருங்க, காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 4 வருஷத்தை பத்தி அவங்க பேசுறாங்க. 9 கோடி பேருக்கு ஆகாரம் இருக்காது என்று சொல்லி. இப்பவே இந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அதை மூடினதுல இருந்து பல இடங்களிலே உணவு பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. உலகளாவிய, அதாவது பிலிப்பைன்ஸ்ல வந்து லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. கொரியால, சவுத் கொரியால பார்ட்லி லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. எத்தனையோ இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எரிவாயு இல்லாததுனால மிகப்பெரிய பிரச்சனை. ஸ்ரீலங்கால ஒரே நாள் ராத்திரியில மட்டும் பெட்ரோல் 1 லிட்டருக்கு 85 ரூபாய் ஏற்றப்பட்டது. ஒரே நாள் ராத்திரியில மட்டும். இன்னைக்கும் மோசமான நிலைமையில் தான் போயிட்டு இருக்கு உலகளாவிய. இப்போ ஒரு பஞ்சகாலம் உலகம் சந்திக்கும். இந்த 3ஆம் உலக யுத்தத்தோடு கூட சேர்ந்து சொல்றேன், பஞ்சம் அதிகரிக்கும். இப்பவே நீங்க பாருங்களேன், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடிட்டாங்க இல்லையா? உலகத்தில் உள்ள 20% அந்த காரியம் இதாகுது. அதே நேரத்தில் இப்போ அமெரிக்கா இன்னொரு ஸ்டெப் எடுத்திருக்கு. அது அடுத்த பிரச்சனையை உருவாக்க போகுது. அவங்க இன்னொன்னு மலாக்கா பகுதியில் இருக்கக்கூடியதான இன்னொரு இதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மாதிரி ஒன்னு இருக்கு. அதுக்கு மலாக்கா ஜலசந்தின் பேரு. அந்த பகுதியை அமெரிக்கா கைப்பற்ற போறேன்னு சொல்லுது. அதை கைப்பற்றிட்டுனா அடுத்த 30% எரிபொருள் இருக்காது. உலகம் முழுவதும் மினிமம் 50% ஃபியூயல் காணாம போயிடும். காணாம போயிருந்தா வராது. மிகப்பெரிய, இன்னைக்கே ஒரு பேரல் $100 தாண்டிருச்சுன்னு சொல்றாங்க. மிகப்பெரியதான பஞ்சத்தை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கு. நான் இந்தியாவை பத்தி பேசல, உலகத்தை நோக்கி பேசுறேன். உலகம் போய்கிட்டு இருக்கு. அது இந்தியாவிலையும் பாதிப்பு வரும். எல்லா நாட்டுக்கு வரும்போது நமக்கும் வரதான் செய்யும். நம்ம மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்த நாடுகளே பாதிக்குமானால் சின்ன நாடுகளை குறித்து யோசிச்சு பாருங்க. சூடான்ல என்ன நிலைமையில இருக்கு என்பதை பாருங்க. மிக மோசமான பஞ்சகாலம் ஒன்று வருகிறது என்று ஐநா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு, முன் அறிவித்திருக்கிறது. ஆண்டவர் சொன்ன 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. இது வெறும் தண்ணி பஞ்சத்தை மட்டுமல்ல, அடுத்து மிகப்பெரியதான, இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க,
ஃபியூயல் மட்டும் பாதிக்கப்படல, ஃபெர்டிலைசர் பாதிக்கப்பட்டிருக்குது இல்லையா? விவசாயில என்ன பாதிக்கப்பட்டிருக்கு, அது மட்டும் பாதிக்கப்படல. மத்திய கிழக்கு நாடுகள்ல தண்ணி, அவங்க எல்லாம் தண்ணியை காசு வாங்கி கொடுத்தா குடிப்பாங்க, அது பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப குவைத்து போன்ற நாடுகள்ல எண்ணெய் எல்லாம் அவங்க தாக்கினதுனால அடுத்த நிலைக்கு உலகம் வந்து மிக மோசமான கிளைமேட் கண்டிஷன் அடுத்து பாதிக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு ஆய்வு அன்னைக்கு படிச்சேன், அவங்க சொல்றாங்க இப்ப வரைக்கும் ஏற்பட்டிருக்கிறதான விளைவுகள் குவைத்துல, கத்தார்ல, யுஏஇல இவங்க அடிச்சது விளைவுகள் இருக்கு இல்லையா, இதை சரி பண்றதுக்கு 5 வருஷம் ஆகுமா? இப்ப வரைக்கும் நடந்தது மட்டும் சரி பண்றதுக்கு மினிமம் 5 இயர்ஸ் ஆகுமா? யோசிச்சு பாருங்க. அது அடுத்த லெவலுக்கு யுத்தம் போகுது, அதை சரி பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு பாருங்க. அதுல பிரதானமா பாதிக்கப்படுவது உணவு தான். இப்ப நமக்கு உணவு பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், உலகளாவிய பஞ்சம், இதை ஒட்டி காத்து பஞ்சம், நல்ல காத்து கிடைக்காது, அதுவும் வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் உலகளாவிய நடக்க ஆரம்பித்திருக்கு. இது 2வது. 3வதாக அதே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது சாவினாலும். இந்த சாவு என்பதற்கு இயற்கை பேரழிவு. இயேசு கிறிஸ்து மத்திய 24 பூமி அதிர்ச்சிகள் என்று சொல்லுகிறார். இந்த இயற்கை பேரழிவு, பூமி அதிர்ச்சி, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டம் தான் பூமி அதிர்ச்சிகளுடைய உச்ச காலம் என்று பூமி அதிர்ச்சிகளை ஆய்வு செய்யறவங்க சொல்றாங்க. இந்த 10 வருஷத்துல மட்டும் கவனிச்சீங்கன்னா, இந்த 10 வருஷத்துல மட்டும் இவ்வளோ பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. நீங்க அந்த ரெட் கலர் டாட்ல பாக்குற எல்லாமே பூமி அதிர்ச்சி. இந்த 10 வருஷத்துல எவ்வளவு தெரியுமா? 1,00,000க்கும் மேல பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. இதுதான் உலகத்துல உண்டான இந்த கிரியேஷன் நமக்கு தெரிஞ்சதுலயே இவ்வளவு அதிகமான பூமி எதிர்ச்சிகள் நடந்த காலம்னு சொல்றாங்க. இந்த ரெட் டாட்ஸ் நீங்க பாக்குற அத்தனையும் பூமி எதிர்ச்சி. இது வந்து 2025 வரைக்கும், 2026 நடந்தது கணக்குல இல்ல. ஒரே ஒரு வருஷத்துல மட்டுமே 10,000 பூமி எதிர்ச்சி நடந்திருக்கு. ஒரு நாள்ல 900 தடவை ஒரு நாடு ஆடி இருக்கு. வேதம் சொன்னபடி நாம் பூமி எதிர்ச்சிகளின் காலத்துல இருக்கோம். ஜப்பான் அனௌன்ஸ் பண்ணிருக்குது, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பூமி எதிர்ச்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நாட்டில் 3 லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பூமி எதிர்ச்சி வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன பாருங்க, எசேக்கியேல் 38:19 இஸ்ரேல்ல வரும்னு. இது இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இஸ்ரேல்ல மிகப்பெரியதான நெக்ஸ்ட் இயர்ஸ் மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகள் இஸ்ரேலை தாக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இது எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன மிக துல்லியமானது. இப்போ இந்த பூமி எதிர்ச்சிகளை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, கணிக்க முடியல. மொராக்கோல ஒரு பூமி எதிர்ச்சி வந்துச்சு. அவங்க சொல்றாங்க இந்த பகுதியில் பூமி எதிர்ச்சி வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா வந்திருக்கு. இப்ப இயற்கையை எங்களால கணிக்க முடியலங்கிற இடத்துக்கு மனுஷன் போயிட்டான். ஆண்டவர் சொன்ன 3வது மிக மோசமான பேரழிவும் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதுல 4வது ஒன்று இருக்கிறது, மிக முக்கியமானது. பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை. அந்த துஷ்ட மிருகம் என்பதை நீங்க 2 விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, நேரடியாய் மிருகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அழிவு அப்படின்னு வச்சுக்கலாம், அதுவும் ஒரு பக்கம் இருக்கும். 2வது, அதுல நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு 40 வருஷ காலமாக நீங்க எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, வந்த எல்லா கொள்ளை நோய்கள் அத்தனைக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு மிருகத்தின் பேர் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். ஒரு எய்ட்ஸ்ல இருந்து எடுத்துக்கோங்களேன், ஒரு 20-30 வருஷமா அதுக்கு சிம்பன்சி குரங்கு தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருந்தா அந்த வைரஸ் பரவுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு தெரிந்திருக்கிறபடி அடுத்து பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், குரங்கு ஃபீவர், இப்போ வந்து மங்கி ஃபீவர் ஒன்று கேரளாவில் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். மத்திய கிழக்கு நாடுகளில் கேமல் ஃபீவர், அதாவது ஒட்டக காய்ச்சல் அப்படின்னு ஒன்று வந்தது, அதுவும் உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, எபோலா வவ்வால்ல இருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த கொரோனா வந்த போது கூட சைனால உள்ள மிருகத்தின் மார்க்கெட்ல இருந்து தான் அது பரவுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுல இருக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு ஒத்துமை இருக்கும். அதை மட்டும் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, லேவியராகமத்தின் புஸ்தகத்துல கர்த்தர் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு மென்ஷன் பண்றாரோ அதுல 90% இப்ப வரக்கூடியது எல்லாம் அதுல உள்ளதாக தான் இருக்கும். அது வவ்வாலாக இருக்கட்டும், குரங்காக இருக்கட்டும், பன்னியாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு மற்ற எந்த காரியங்களையும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையானவைகள் எல்லாம் பைபிள்ல சொல்ற துஷ்ட மிருகம்னு ஆண்டவர் எதை மென்ஷன் பண்றாரோ அதன் பேரில தான் இப்ப எல்லாமே வருது, எல்லா நோய்களும் வருது. ஒரு 90 to 95% நான் உங்களுக்கு சொல்றேன். இது துஷ்ட மிருகங்களினால் வரக்கூடியதான மரணம் என்று வேதம் சொல்லும். அதனுடையதான ஒரு வெர்ஷன் அல்லது ஒரு விளக்கமாக நீங்க இதை வச்சுக்கொள்ளலாம்.
நிறைய வியாதிகள் இந்த ஒரு 50 வருஷமா நிறைய வியாதிகள் பாத்தீங்கன்னா எல்லா துஷ்ட மிருகம், பைபிள் சொல்ற அந்த துஷ்ட மிருகத்தின் பேர்ல வருது, நம்ம கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இது இன்னும் வரும், இதுக்கு அடுத்த லெவலுக்கும் போகும். இப்ப கொரோனாவை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வருஷன் கொரோனா ஒன்று வருகிறது. அது ஏற்கனவே இருந்ததை விட மோசமாக வரப்போகுது. இதை நான் சொல்லல, இங்க இருக்கு பாருங்க, இது அவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் வரப்போகுது, இதுவரைக்கும் கொரோனால வந்ததல்ல, அதை விட மோசமானது ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்களே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். கொரோனாவை விட மோசமான ஒரு பெருந்தொற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. இது அடுத்த வருஷன். அது மட்டுமல்ல, இது ஏதோ அவங்க சும்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இல்ல. இங்க பாருங்க, இது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. யூகே அதோடையதான, இப்ப நம்ம எப்படி FDA சொல்லுவோம், ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்கால சொல்லுவாங்க, அதாவது மருத்துவ மற்றும் உணவு கழகம் அப்படிம்பாங்க. அது யூகேல உள்ளது ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க சொல்றாங்க, கொரோனா வைரஸ் போன்று புதிய பெருந்தொற்று எப்போது வேண்டுமானாலும் உலக நாடுகளை தாக்கலாம். இங்கிலாந்து தொற்று நோய் நிபுணர்கள் எச்சரிக்கை. அதாவது அடுத்த மிகப்பெரிய பேண்டமிக் ஒன்று உருவாகிறது என்று இப்ப நம்ம சொல்ல, இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. WHO சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலக நாடுகளோடு கூட ஒன்று பெருசா வருது, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறோம், இப்பவே எங்களோட ஒப்பந்தம் பண்ணுங்க, அதாவது நம்முடைய மருத்துவம் எல்லாத்தையும் எங்க கண்ட்ரோல்ல கொடுங்கன்னு அவங்க கேட்கறாங்க. இது வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஆனா இப்ப 4வது காரியத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதாவது 6, 8 மட்டும் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். சோ இப்போ ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக 4வது வருது. இது இல்லாமல் இப்போ இன்னொன்னு நடந்திருக்கு, அது ரொம்ப ஆபத்தானது. அது அவங்க தான் அனௌன்ஸ் பண்றாங்க. கவனிங்க, அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளார். கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இது 2015 ஜனவரியிலேயே காணாம போயிருச்சு. உலகத்தில் இருக்கக்கூடியதான மிகச்சிறந்த லேப் அது. அதாவது உலகத்தில் இருக்க காடுகள் இருக்கக்கூடிய விஷ பூச்சிகள், விஷ அந்த மிருகங்கள் எல்லாத்தினுடைய எச்சங்கள், அதோட வைரஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆய்வு செய்வாங்க. அதுல இருந்து ஏதாவது மருந்துகள் கண்டுபிடிக்க முடியுமா, மனுஷனுக்கு யூஸ் பண்ணலாமா, அதாவது மருந்துகள், எதிர்ப்பு சக்திகள் கொண்டு வரலாமான்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்வாங்க. உலகத்தில் இருக்கக்கூடியதான ஏறக்குறைய 316 வைரஸ் காணும். இப்போ 316 வைரஸ் காணும். காணாம போய் ஒரு 1.5 வருஷம் ஆக போகுது, 1.25 வருஷம் ஆகுது. இன்னும் அதுக்கான எந்த விதமான ரிப்போர்ட்டும் வரல, கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லி. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வைரஸ் ஒருவேளை தப்பானவங்க கையில கிடைச்சி அவங்க அதை ஆயுதமா யூஸ் பண்ணா எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொரோனா வந்தபோது ஒரு ரூமர், ஒரு வதந்தி இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கொரோனா என்பது உருவாக்கப்பட்ட வைரஸ் லேப்ல இருந்து அதை மனுஷங்க மேல பரவ விடுறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அது சைனாவுடையதான மிருகத்தின் அந்த மார்க்கெட், அதுல இருந்து அந்த கிருமி பரவுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 வகை இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு ஆய்வுல இல்ல அது லேப்ல இருந்தா போச்சுங்கிறத நாங்க நிரூபிக்கிறோம்ல அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருவேளை இந்த லேப்ல இருந்து இந்த வைரஸை எடுத்து தப்பானவங்க கையில கிடைச்சா உலக மக்கள் தொகையில 15% பேரை கொல்ல முடியுமா, அந்த அளவுக்கு அது வீரியம் வாய்ந்ததுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.